தரும் தீபமா. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து, ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலே சுவிசேஷகம் மகிமை பொருந்திய பாதங்கள், அழகு 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 அவை எத்தனை எத்தனை அழகு, அழகு 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 அவை எத்தனை எத்தனை அழகு. மலையின் மேலே சுவிசேஷகம் மகிமை பொருந்திய பாதங்கள். கல்லும் முள்ளும் கடந்து சென்று கர்த்தாயே சுவை அறிவிக்கிறார். கல்லும் முள்ளும் கடந்து சென்று கர்த்தாயே சுவை அறிவிக்கிறார். அவர் போலே நீயும் ஊழியம் செய்ய உன்னைத்தான் அழைக்கிறார். இயேசு உன்னைத்தான் அழைக்கிறார். மலையின் மேலே சுவிசேஷகம் மகிமை பொருந்திய பாதங்கள், அழகு 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 அவை எத்தனை எத்தனை அழகு, அழகு 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 அவை எத்தனை எத்தனை அழகு. இருளில் வாழ்வோர் இயேசுவென்னும் ஒளியில் நடக்க உதவுகிறார். இருளில் வாழ்வோர் இயேசுவென்னும் ஒளியில் நடக்க உதவுகிறார். அவர் போலே நீயும் ஊழியம் செய்ய உன்னைத்தான் அழைக்கிறார். இயேசு உன்னைத்தான் அழைக்கிறார். மலையின் மேலே சுவிசேஷகம் மகிமை பொருந்திய பாதங்கள், அழகு 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 அவை எத்தனை எத்தனை அழகு, அழகு 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 அவை எத்தனை எத்தனை அழகு. மணிகள் களத்தில் சேர்த்திடுவார், விண்ணில் கிரீடம் சுதந்தரிப்பார். மணிகள் களத்தில் சேர்த்திடுவார், விண்ணில் கிரீடம் சுதந்தரிப்பார். அவர் போலே நீயும் ஊழியம் செய்ய உன்னைத்தான் அழைக்கிறார். இயேசு உன்னைத்தான் அழைக்கிறார். மலையின் மேலே சுவிசேஷகம் மகிமை பொருந்திய பாதங்கள், அழகு 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 அவை எத்தனை எத்தனை அழகு, அழகு 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 அவை எத்தனை எத்தனை அழகு.
இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராய வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய தேசத்தின் 26 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம். இந்திய மிஷனரி சங்கத்தில் 1204 பேர் மிஷனரிகளாகவும் 445 பேர் உதவியாளர்களாக பள்ளி, விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் 172 பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய தேசத்தின் 284 மாவட்டங்களில் உள்ள 56,650 கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 452 இடங்களில் ஆலயங்களிலும் 11,063 இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். கோயா மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியில் உள்ள 2 பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மோசையின் 5 ஆகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபியுங்கள். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக 32 இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் 2232 பிள்ளைகளும் 63 இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2377 பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நம் விடுதி பிள்ளைகள் 24 பேரை இன்ஜினியரிங், நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம். கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் 7 பள்ளிக்கூடங்களில் 4102 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். 3 இடங்களில் மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம். தையல் பயிற்சி மையங்கள் 77 இடங்களிலும் கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் 7 இடங்களிலும் நாம் நடத்தி வருகிறோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும் ஏழை வயோதிப விதவைகளுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். ஒரு மிஷனரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் 4000 தேவை. ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் 1000 தேவை. பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. மிஷனரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் 300 தேவை. வாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பிலேயும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சற்று சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள் வாசிக்கிறேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த நம்ம வாசிக்க கேட்ட வசனத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த பேதுரு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிற இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நாட்களில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருந்தது. அந்த உபத்திரவத்தினால அந்த மக்கள் கிறிஸ்தவர்கள் பார்த்தோம்னா, நம்ம 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, அவர்கள் பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா போன்ற நாடுகளுக்கு சிதறப்பட்டிருந்தார்கள். அப்படி சிதறப்பட்டிருந்த கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் சோர்ந்து போய்விடாதபடிக்கு அவர்களை ஊக்கப்படுத்தும்படிக்கு பேதுரு அவர்களுக்கு எழுதின நிருபம் தான் இந்த 1 பேதுரு. ஸோ இதில் அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, ஆண்டவர்க்குள்ளே இன்னும் அவர்களை திடப்படுத்தும்படியாக அவர்களுக்கு இந்த காரியத்தை எழுதுகிறார். அவர் இந்த சொல்லும் பொழுது இந்த வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். அவர் சொல்லுகிறார்,
ஒருவேளை இந்த உலகம் வந்து உங்களை துன்புறுத்தலாம், இந்த உலகம் உங்களை பகைக்கலாம், வெறுக்கலாம், விரட்டி விடலாம். ஆனா வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவர் என்று சொல்லி அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி எழுதுகிறார் இந்த நிருபத்தை. அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று சொல்லும்போது நாம் வந்து கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். இந்த உலகத்திலே தற்காலிகமாக ஒரு ஏலியன்ஸ் போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியத்தை சொல்லி நாம் தேவனுக்கு மிகவும் விசேஷித்தவர்கள் என்று சொல்லிதான் நாம் இப்போது வாசிக்க கேட்ட வசனத்தை பேதுரு எழுதியிருக்கிறார். அதுல நம்ம எவ்வளவு விசேஷித்தமானவர்கள் என்று சொல்லி பார்த்தோம்னா அங்க போடப்பட்டிருக்கிறது 18-19 வசனங்களிலே அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லி எழுதுகிறார். அப்போ மீட்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா டு பை பேக். அதாவது ஏற்கனவே நமக்கு சொந்தமான ஒரு பொருளை மீண்டும் விலைக்கரையம் கொடுத்து வாங்குவது. ஃபர்ஸ்ட் டைமாக வாங்குறது கிடையாது. ஆல்ரெடி நமக்கு சொந்தமாக இருந்த ஒரு பொருளை மறுபடியுமாக விலைக்கரையம் கொடுத்து வாங்குவது தான் மீட்பு. அப்போ வந்து நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் 2 வகையில் நாம் சொந்தமானவர்கள். எப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது அவருடைய சிருஷ்டிப்பின் மூலமாக நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அதாவது முதலாக அவர் நம்மை சிருஷ்டித்தார். அதனால அவர் நம்மை சிருஷ்டித்தபடியினாலே நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக காணப்படுகிறோம். அதற்கு பிறகு நாம் பாவம் செய்த பின்பு அவரை விட்டு தூரம் போனவர்களாக காணப்பட்டோம். பிசாசுக்கும் இந்த உலகத்திற்கும் ஆசாபாசங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாக காணப்பட்டோம். அப்போ மறுபடியுமாக கர்த்தர் வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீண்டுமாக தம்முடைய ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் 2 வகையில் சொந்தமானவர்கள். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்ட இந்த 1 பேதுரு 1:18-19 வசனங்களில் நம்ம பார்க்கும்போது 2 காரியங்களை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. அதாவது முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம எப்படி மீட்கப்படவில்லை என்று சொல்லி 18வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதாவது வெள்ளி அழிந்து போகிற வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில் 19வது வசனத்தில் நாம் பார்த்தோம்னா எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் நம்மை எப்படியாக மீட்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. அதுதான் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸோ எப்படி மீட்கப்படலை, எப்படி மீட்கப்பட்டோம் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம பார்க்கும்போது ஒருவேளை இந்த 18வது வசனத்தை போடப்பட்டிருக்கிறது அழிந்து போகிற வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த மக்கள் மத்தியில் மிகவும் விலையேற பெற்ற பொருட்களாக காணப்படுகிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த வெள்ளி பொன்னு இப்படிப்பட்ட காரியங்கள் தான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில வேதம் சொல்லுகிறது அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை. நம்ம வந்து ஆண்டவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால அவர் நம்மை மீட்டிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்னாலோ இல்லை ஒரு கார் வாங்கணும் இல்லை ஒரு வீடு வாங்கணும்னாலோ மக்கள் நம்ம கிட்ட முத கேட்குற கேள்வி என்னவா இருக்கும் தெரியுமா? எவ்வளவுக்கு வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னு கேட்டோம்னா நம்ம அந்த விலையை சொல்லும்போது அந்த விலையை வச்சு அந்த பொருளுக்குரிய மதிப்பை வந்து அவங்க வந்து கணிக்க முடியும். அதனால தான் இப்போ நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு முக்கியமானவர்கள், எவ்வளவு விசேஷித்தமானவர்கள் என்பதை குறித்து இந்த வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் வந்து முதலாவது 18வது வசனத்தில் போட்டபடி எவ்வாறு நம்மை மீட்டு கொள்ளவில்லை என்று சொல்லி பார்த்தோம்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது அழிவுள்ள வஸ்துக்களாகி வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். இதை எதுக்காக பேதுரு இந்த வெள்ளியையும் பொன்னையும் இங்கே கொண்டு வர்றாருன்னு பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டில் உள்ள சம்பவம் ஒன்று அவருடைய நினைவிற்கு வந்திருக்கிறது. நம்ம யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அங்கே போடப்பட்டிருக்கிற ஒரு காரியம், அதாவது இஸ்ரவேல் மக்களை வந்து மோசே கிட்ட சொல்றார் ஆண்டவர், நீ இஸ்ரவேல் மக்களை எண்ணும் பொழுது அவர்கள் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் நேரத்தில் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே இருக்கிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்தின் கணக்கின்படி 1/2 சேக்கல் கொடுக்கணும். எண்ணப்படுறவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு
அரை சேக்கல் வெள்ளி கொடுக்கணும். இந்த காரியத்தை வந்து அவர் வந்து பேதுரு நினைவு கூறுகிறார். இதை எதற்காக அப்படி சொல்றாருன்னு பார்த்தா, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அப்படி நம்ம இஸ்ரவேல் மக்களை எண்ணணும் அப்படின்னு சொன்னா அது பாவம் அப்படின்னு சொல்லுகிறார். எதற்காக அது பாவம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நாட்டோடு கூட நம்ம யுத்தம் பண்ண போகும்பொழுது அந்த நாட்டு மக்கள் எத்தனை பேர் போர் வீரர்கள் நம்ம கூட வராங்க, ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற போர் வீரர்களை வைத்து அவர்களை நாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதை ஒரு பார்க்கறதுக்காக செக் பண்றதுக்காகவும் அவங்க மக்களை எண்ணுறாங்க இல்லையா? அப்போ வந்து ஆண்டவருடைய பார்வையில இது விசுவாச குறைவு. ஏன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லிக்கிறது, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடை இல்லை. இன்னும் கேட்டா ஒரு ஆளுமே கூட ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவர் நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது ஒரு தேவதூதனை அனுப்புகிறாரு. அவர் ஒரே நாளில் 185,000 பேரை ஒரே நாளில் கொன்று போடுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து மக்களை எண்ணணும் அப்படின்னு சொன்னா அது வந்து விசுவாச குறைவு. நம்மளுடைய விசுவாசம் வந்து ஆண்டவருடைய வல்லமையின் மீது இருக்கிறதை காட்டிலும் நம்ம கிட்ட இருக்கிற மனிதர்களின் அந்த பலத்தை வச்சு நம்ம அதன் மேல விசுவாசம் வைத்து விடுவோம் என்று சொல்லி அதை ஆண்டவர் வந்து பாவம் என்று சொல்லுகிறது மட்டும் இல்லை. அப்படி நீங்க எண்ணினீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வாதை வரும். அந்த வாதையிலிருந்து நீங்க தப்பிக்கணும்னா எண்ணப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு அரை சேக்கல் வெள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேதத்துல போடப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை பேதுரு நினைவு கூறுகிறார். ஒருவேளை அந்த வாதையிலிருந்து நாம் மறிக்காதபடிக்கு நாம் உயிர் தப்பி பிழைக்கணும்னு சொன்னா அரை சேக்கல் வெள்ளி கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த ஆத்மாவே அழிவு, ஆத்ம மரணம் என்பது வந்து அது வந்து நம்ம வந்து வெள்ளியையோ பொன்னையோ வச்சு நம்ம மீட்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா வந்து அழிவில்லாதது. அழிவில்லாத ஆத்மாவை மீட்கிறதுக்கு அழிவுள்ள வஸ்துக்களாகி இந்த வெள்ளியும் பொன்னும் அது வந்து உபயோகப்படாது. அதனாலதான் வேதம் சொல்லிக்கிறது, மனுஷன் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் நம்ம கொடுத்தாலும் அது எல்லாமே அழிந்து போகிற அப்படினால அழியாத ஆத்மாவை மீட்க அதனால முடியாது. சங்கீதத்துல ஒரு அழகான வசனம் போடப்பட்டிருக்கிறத நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 49ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை வாசித்து பார்த்தால், ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒருவரும் நம்முடைய ஆத்மாவை மீட்டு கொள்ளும்படிக்கு ஆண்டவருக்கு விலைக்கிரயமாக எந்த ஒரு பொருளையும் செலுத்த முடியாது. அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால நம்மை மீட்டு கொண்டார். எப்படி நம்மை மீட்டான்னு சொல்லி 19வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. இந்த யூதர்கள் வந்து வருஷத்துல ஒரு முறை பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவாங்க. எதற்கு அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு வந்தபடியினால, மீட்டபடியினாலே அதை நினைவு கூறும்படிக்கு அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். எப்படி மீட்டார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? 10 வகையான வாதைகளை அந்த எகிப்தியர் மேல ஆண்டவர் அனுமதித்து, 10வது வாதை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தலைப்பிள்ளைகள் வந்து மரிக்கிற ஒரு காரியம் இல்லையா? அந்த 10வது வாதை எப்படி அதிலிருந்து இஸ்ரவேலரை எப்படி மீட்டார்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல அங்க போடப்பட்டிருக்கிறது. மோசே ஆரோன் என்பவர்களிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி வந்து எப்படியாக இருக்க வேண்டும்னா, பழுதற்றதும் 1 வயதுடையதும் ஆணாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டி வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த பழுதில்லாத ஆட்டுக்குட்டியை வந்து யாரும் கொல்ல மாட்டாங்க. அதை வந்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்து நம்ம இனப்பெருக்கம் செய்யும்பொழுது அதன் மூலம் உருவாகுகிற ஆட்டுக்குட்டிகள் எல்லாமே நல்ல பழுதற்றதாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பழுதற்ற ஆட்டுக்குட்டியை நீங்கள் வந்து பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். இது வந்து ஒரு கிரேட் சாக்ரிஃபைஸ் இல்லையா? பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை மக்கள் பலியிட வேண்டும் என்பது. அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் தங்கி இருக்கிற வீட்டினுடைய நிலைக்கால்கள்லையும் 2 நிலைக்கால்களையும் மேல் சட்டத்திலையும் நமக்கு என்ன பண்ணணுமா, அந்த ரத்தத்தை தெளித்து இருக்க வேண்டும். அப்படி தெளிக்கல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளைகள் எப்படி சாகிறார்களோ அதே போல இஸ்ரவேல் மக்களுடைய தலைப்பிள்ளைகளும் மரித்து விடுவார்கள். பார்க்கும்போது அவர்கள் மரிக்காதபடிக்கு அங்க ஆட்டுக்குட்டி வந்து இஸ்ரவேல் மக்களுடைய தலைச்சன்களுக்கு சப்ஸ்டியூட்டாக ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம பார்த்தோன்னா இந்த காரியத்தை தான் பேதுரு மனதில் வைத்தவராக அவர் அங்கே எழுதுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஒருவேளை இந்த வாதையிலிருந்து
உயிர் காக்கும்படிக்கு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சப்ஸ்டியூட்டாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நரகாக்கினையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படிக்கு, ஆத்தும மரணத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நமக்கு விலையேற பெற்ற கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எப்படி எகிப்தியர் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக பாவிகளாக காணப்பட்டார்களோ அதே போல தான் இஸ்ரவேல் மக்களும் பாவிகள் தான். 2 பேருக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரவேல் மக்களுடைய கதவுகளிலே அங்கு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்டிருந்தது. அதுதான் வித்தியாசம். அது இல்லைன்னு சொன்னால் 2 பேருமே ஆண்டவருடைய பார்வையில் பாவிகள் தான். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் இந்த மீட்பை கொடுக்கல அப்படின்னு சொன்னால், மீட்கப்படாதவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மட்டும்தான். நம்மளுடைய நீதி எல்லாம் அதுக்கான தந்தைகளை போல் இருக்கிறது என்று சொல்லி வேதம் கொடுக்கிறது. அப்போ நமக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தோன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். இந்த மீட்பு எவ்வளவு விலையேற பெற்றது, அது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி நான் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். இந்த ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்போது, அங்கே யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாக இருப்பதாக. அந்த மாதம் அவர் அந்த இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வந்த மாதம் 1ஆவது மாதம் கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதை சொல்கிறாரு. அந்த மாதம் உங்களுக்கு பிரதானமாக இருக்கணும், அந்த மாதம் உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மீட்பை நம்ம மறக்காமல் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். என்னன்னு பார்த்தோன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோன்னா, அங்கே யோவானுக்கு ஆண்டவர் பரலோக காட்சியை வெளிப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறார். அதில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் காணப்படுகிறார். அருமையானவர்களே, அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை மீட்டு நம்மை ரட்சித்ததை, நம்மை மீட்டு கொண்டதை நம்ம மறந்து விடக்கூடாது என்பதற்காக பரலோகத்தில் கூட அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே காணப்படுகிறார். நான் ஏற்கனவே சொன்னதுபடி 2 வகையில நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். ஒன்று சிருஷ்டிப்பின் மூலம், 2வது மீட்பின் மூலம். இந்த சிருஷ்டிப்பை காட்டிலும் இந்த மீட்பு மிகவும் முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிருஷ்டிப்பில் ஆண்டவர் சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கினார். ஆனால் நீங்கள் இந்த மீட்பில் பார்த்தீங்கன்னா, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய கரம், சிருஷ்டிப்பில் பார்க்கும்போது அவருடைய கரம் நம்மை உருவாக்கிற்று. ஆனால் இந்த மீட்பில் பார்க்கும்போது ஆண்டவருடைய கரம் நமக்காக பீக்கப்பட்டது. அவருடைய கரங்களில் ஆணி கடாவப்பட்டது. இன்னும் கேட்டிங்கன்னா, அவர் இந்த மீட்பின் பணியில், இந்த மீட்பை நமக்கு கொடுக்கும்படியாக அந்த மீட்பின் பணியில் அவர் துப்பப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, மார்க் 14ஆம் அதிகாரம் 65 மற்றும் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம வாசித்து பார்த்தோன்னா, அங்கே 2 இடத்துல ஆண்டவர் துப்பப்பட்டார் இந்த மீட்பின் பணியில். ஒன்று நம்ம பார்க்கும்போது பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தன்னுடைய சொந்த ஜனங்களால் அவர் துப்பப்பட்டார். அடுத்தபடியாக அவர்கள் அந்த பிலாத்தினுடைய அரண்மனைக்கு அங்கே கொண்டு செல்லும்போது ரோம போர் சேவகர்கள் அவருடைய முகத்தில் துப்புகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். சில மாதங்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி பேசினாங்க. அந்த சகோதரிக்கு கல்யாணம் ஆகி ஒரு 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நாள் கூட அவங்க கணவன் அவங்கள சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க விட்டதே கிடையாது. எப்பவும் அடி உதை அனுதினமும். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாதாரணமான அடியெல்லாம் கிடையாது. அவங்க எப்பவும் ரத்தம் வர மாதிரி, மயக்கடிச்சு விடுற மாதிரி அப்படி அடிப்பார். ஆனால் அந்த சகோதரி ஒருத்தர்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே மாட்டாங்க. அவங்க ஒரு நாள் என்கிட்ட சில மாதங்களுக்கு முன்பு அப்படிப்பட்ட சகோதரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த அடி உதை எல்லாவற்றையும் கூட தாங்கிக்கலாம் சிஸ்டர், ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு காரியம் ஆரம்பித்திருக்கிறாரு, தூன்னு துப்புறாரு முகத்தில், அதை என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லி அழுதாங்க. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் பரலோகத்தில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் அவரை சேராபீன்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அந்த உடன்படிக்கை பெட்டியெல்லாம் பார்த்தவங்களாம் மறைச்சிட்டாங்க. அவ்வளோ பரிசுத்தம். சேனைகளின் கர்த்தரை நம்முடைய கண்கள் கண்டது, நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம், நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பரிசுத்தமான கர்த்தர் நமக்காக துப்பப்பட்டாரு. இந்த மீட்பின் பணியை நமக்கு மீட்பை கொடுக்கும்படியாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சங்கீதம் 103:4 போடப்பட்டிருக்கிறது, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண் பிரியமானவர்களே, நம்ம கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டிய கர்த்தர் நமக்கு மீட்பை கொடுக்கும்படி முன்முடி சூட்டப்பட்டாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
யோவான் 2:25 போடப்பட்டிருக்கிறது. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. மனுஷர்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், தோற்றங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற அந்த கர்த்தரை அந்த போர் சேவகர்கள் அவருடைய கண்களை கட்டிவிட்டு அவருடைய முகத்தில் அடித்து, அவரை உதை அடித்தது யார் சொல்லு பார்க்கலாம், ஞான திருஷ்டியினால சொல்லு பார்க்கலாம் என்று சொன்னார்களே. அவருக்கு தெரியாதா யார் அவரை அடித்தார்கள் என்று? எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா அவர் நினைச்சிருந்தாருன்னா அவ்வளோ சித்திரவதை பண்றவங்களை ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதே தம்முடைய நாசியின் சுவாச காட்டினால அவர்களை அதம் பண்ணியிருக்க முடியும். ஆனா அவர் அப்படி பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் அப்படி பண்ணியிருந்தாருன்னா நமக்கு இன்றைக்கு அந்த மீட்பு நமக்கு கிடைத்திருக்காது. சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவ்வளோ அவமானங்களையும் பாடுகளையும் நமக்காக ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 50:6 ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதியும் போது அவர் எழுதியிருக்கிறார், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா, அவர் அடிக்கும் போது தாடை வயிறை பிடுங்குறாங்க, எல்லாத்துக்கும் அவர் அப்படியே ஒப்பு கொடுத்துட்டார். அவர் மேல துப்புறாங்க, அவமானத்துக்கும் உண்மைக்கும் என்ன முகத்தை மறைக்கல அப்படின்னு சொல்றாரு. காரணம் எது தெரியுமா? நமக்கு அந்த மீட்பை கொடுக்கும்படிக்கு தான். அருமையானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு மீட்பை, அந்த விலைக்கிரத்தை கொடுத்து மீட்பை நமக்கு சம்பாதித்து வைத்து விட்டார். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஒரு போதகர் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்போ அவர் வெளியில பார்க்கும்போது ஒரு பிச்சைக்காரன் நின்று கொண்டிருந்தாராம். இவருக்கு ரொம்ப பரிதாபப்பட்ட அந்த பிச்சைக்காரரை உள்ள கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாராம். அவர்கிட்ட மெனு கார்டை கொடுத்து, உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க கேளுங்க, நான் வாங்கி தரேன்னு சொல்லும்போது அவர் அந்த ஹோட்டல்ல இருந்ததுலேயே ஒரு விலையேற பெற்ற போஜனத்தை அவர் கேட்டாராம். அதை வாங்கி கொடுத்துட்டு அவர் எப்படி அந்த மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்வது என்று யோசித்து கொண்டிருந்தார். அப்போ அந்த மனுஷன் சொன்னாராம், அந்த பிச்சைக்காரர், இவ்வளோ பெரிய விலை உயர்ந்த சாப்பாடு எனக்கு ஃப்ரீயா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த போதகர் சொன்னாராம், உங்களுக்கு அது ஃப்ரீ கிடையாது, அதுக்குரிய விலைக்கிரயத்தை நான் செலுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாளில் அவருக்கு சுவிசேஷத்தை சொன்னாராம். அருமையானவர்களே, நம்முடைய மீட்பிற்கான விலைக்கிரயத்தை ஆண்டவர் செலுத்தி விட்டார். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஒருவேளை அது நமக்கு இலவசம் தான், அதனால நமக்கு ரொம்ப அற்பமாக காணப்படுகிறது இல்லையா? ஒருவேளை இந்த நாளில நாம் நினைத்து பார்ப்போம், ஆண்டவர் நமக்கு எப்படியாக பாடுகளை அனுபவித்து மீட்பை கொடுத்தார் என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலோ கூட கர்த்தாவே, உங்களுடைய வசனங்களின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசியதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய மாசற்ற குற்றமற்ற குமாரனாகிய ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே இவ்வளோ பெரிய மீட்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் வாழவும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரவும் நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களுடைய நடைமுறை பாவனை எல்லாவற்றினாலும் ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இன்னும் மீட்பை அறியாதவர்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு வகையில இந்த ஆத்தும ஆதாய பணியில எங்களை இணைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பார்.